அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 13/9/2025 அருமையான சனிக்கிழமை. சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். நம்ம வாரம் ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு விஷயம். சனி ஓரையில் சமைக்காதீர்கள், சனி ஓரையில் குழந்தைகளை சாப்பிட வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அது நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சனி ஓரையில் எந்த நாள் சனி ஓரையில் சமைத்தாலும் நீங்க உடல் நலம் அதுல பிரச்சனைக்குள்ள வரும். அதனால சனி ஓரையில் சமைக்காதீர்கள். அருமையான தேய்பிறை சஷ்டியும் சனிக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேலமே தேய்பிறை சஷ்டி ஆரம்பித்து விடுகிறது. அதனால வெள்ளிக்கிழமை ஈவினிங் போய் நீங்க முருகன்ட்ட வழிபாடு செய்யறதும் சிறப்பு. சனிக்கிழமை காலையில மாமன் மாப்பிள்ளை இவர்கள் இருவரையும் வணங்குவது மிக மிக சிறப்பு. நீங்க முருகனும் பெருமாள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வேற மாதிரியான அம்சம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான அம்சத்தை கொண்டவர்கள் தான். இவர்கள் நோக்கமும் ஒன்றே, பிறவி நோக்கமும் ஒன்றே. இவர்கள் குணத்திலும் நீங்க செயல்பாட்டிலும் உருவத்திலும் எல்லாவற்றிலும் இருவர்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலதான் திருப்பதியில் இருக்கிறது முருகன் ரொம்ப பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உருவ ஒற்றுமையிலையும் ரெண்டு பேரும் மாமனும் மாப்பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு யார் வரம் கொடுத்தா என்ன, வரம் கொடுத்தா சரி, அவ்வளவுதான். நம்ம பிரச்சனை தீந்தா சரி. திருப்பதியில் இருக்கிறது பெருமாளா இருந்தா எனக்கு என்ன, முருகனா இருந்தா எனக்கு என்ன, இந்த இதுல வருமே வேப்பெண்ணெய் மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் யார் எங்க இருந்தா எனக்கு என்ன, யாராவது எனக்கு வரம் கொடுத்தா சரி, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க முருகப்பெருமான்ட்டையும் வழிபாடு பண்ணுங்க, மாமன் ரங்கநாட்டையும் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். சஷ்டி திதியுடன் இணைந்து வந்திருக்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம். உலக முதலுதவி தினம் பிளஸ் உலக சர்வதேச சாக்லேட் தினம். பிடிச்சவங்களுக்கு எல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுங்க, பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிக்காத சாக்லேட் வாங்கி கொடுங்க. பிடித்து வாங்கி கொடுத்தாலும் பிடிக்காம வாங்கி கொடுத்தாலும் சாக்லேட் இனிக்கும். அதான் இயற்கையின் தத்துவமே. வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். ஆவணி மாதம் 28ஆம் நாள் விசு வாவசு வருடம் காலை 11:34 வரைக்கும் சஷ்டி, அதன் பின்பு தேய்பிறை, மாகாலய பட்ச சப்தமி, பிற்பகல் 2:49 வரைக்கும் கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி, மாலை 3:30 வரைக்கும் ஹர்சனம் இருக்கிறது. ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம், யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் பூசம், அவயோகி சனி, அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். அதிகாலை 12:48 வரைக்கும் கரசை, அதன் பின்பு காலை 11:34 வரைக்கும் வனிசை சூரியன், அதன் பின்பு இரவு 10:25 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். வாங்க கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சந்திரன் உச்சம் எங்க அப்படின்னா கார்த்திகையில உச்சம். கார்த்திகையில 2:49 வரைக்கும் இருப்பாரு. பிற்பகல் 2:49க்கு மேல சந்திரன் ரோகிணியில் முழுமையாக, குரு மிதுனத்துல, சுக்கிரன் கடகத்துல, சூரியனும் கேதுவும் சிம்மத்துல, செவ்வாய் புதன் ரெண்டு பேரும் கன்னியில. புதன் உச்சம், சந்திரனும் புதனும் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை.
8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.